இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போர் உருவாகக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேருமே. இப்போ இது சம்மந்தப்பட்டு தமிழக அரசியல், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்கள் பயன்படுத்துறாங்க? இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? என்ன மாரி மனநிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக நம்ம கூட அரிசி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். இந்தியா, பாகிஸ்தான் போர் கிட்டத்தட்ட உருவாகிடுச்சு. ஆனா, நான் சமூக வலைதளங்கள்ல எந்த மாதிரியான வார்த்தைகள பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியா அப்பாவி பாகிஸ்தான் நபர்கள வந்து கொன்னுட்டாங்க. அந்த டெர்ம் தான் ரொம்ப முக்கியம். கொன்னுட்டாங்கன்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் போன்ற ஆட்கள்லாம் அந்த டெர்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே இந்தியா கொலை பண்றாங்களா? இல்ல பழி வாங்குறாங்களா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல உங்களுக்கு பஹல்காம் டூரிஸ்டர்ஸ் 26 பேரை கொலை பண்ணாங்க. ம். அது உங்களுக்கு கொலையா தெரியலையா? ம். அந்த கொலைக்கு பழி தீர்க்கிறாங்க இந்தியா. ம். அது யாரை டார்கெட் பண்ணாங்க? தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமையிடம். ம். அதை டார்கெட் பண்ணாங்க. எலிட்டியோட லஷ்கர் தொய்பா எலிட்டியோடைய தலைமையகத்தை டார்கெட் பண்ணாங்க. ம். எலிட்டியோட தலைமையகம் இன்னைக்கு வந்து தரைமட்டமாக இருக்குது. இந்தியா பண்ண அந்த டார்கெட்ஸ்லாம் கொண்டாடணும். நீங்கள் எலிட்டியோட தலைமையகத்தை வந்து பாகிஸ்தான் ஆர்மி அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அங்கே இருக்கிற எலிட்டியோடைய அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அந்த ஏஷியன் அமைப்புகள் சொல்கிறாங்க, ஆசிய அமைப்புகள் சொல்கிறாங்க, பாகிஸ்தான் ஆர்மி வந்து எலிட்டியோட தலைமையகம் இருக்கிற இடத்த இந்தியன் ஆர்மி காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க பாகிஸ்தான் ஆர்மியை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து இன்றைக்கி இந்தியன் ஆர்மி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியை கொண்டாடணும். இந்திய இராணுவ படையினர் வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற தாக்குதலை கொண்டாடணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இந்திய ஆர்மி எப்படி தாக்குதல் நடத்தலாம், அதுவும் அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி தாக்குதல் நடத்தலாம்? தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தாக்குதல் நடத்த முடியும். இல்லை முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தாக்குதல் நடத்துவாங்களா? அதான் பாகிஸ்தான்காரன் நடத்தினா இவங்க நைட் டைமில் தான் நடத்த முடியும். மார்னிங் டைமில் நடத்தினா மக்களுடைய பீஸ்ஃபுல்லான லைஃப் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து நைட் டைமில் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து பகல் நேரத்தில் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம கிஷோரா இருக்கட்டும், இவர் மாரிதாஸ் எல்லாரும் நைட்டு போயிட்டு மிட் நைட்ல வந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ள ஏதோ உள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழையிறாங்க. அதெல்லாம் உள்ள வராங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தப்பா தெரியாது. ஆனா இந்தியா வந்து கொலை பண்றாங்க. அதுவும் சில வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, குறிப்பா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல பிஜேபி வந்து இஸ்லாமிய வெறுப்பை திணிக்கணுங்கிறதுக்காகவே தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு கட்டமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உண்மைக்குமே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். இஸ்லாமியர்களை நீங்க தீவிரவாதின்னு சொல்றீங்களா? இல்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபர்களை தீவிரவாதின்னு சொல்றீங்களா? இப்போ இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொன்னால் நீங்கள் வந்து இராணுவத்தை அந்த எம்இஓ அதாவது அரசு தரப்பில் செய்தியாளர் சந்திப்புலாம் நடக்குதில்ல, அதில் ஒரு இஸ்லாமிய பெண் தான் வந்து ப்ரீஃப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு, ஆர்மி என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் ப்ரீஃப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இஸ்லாமியர்களை வந்து இந்தியன் கவர்மெண்ட் தீவிரவாதி நடத்தலை, அவங்க அப்படி நடத்தலை. பாகிஸ்தான் அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹிந்து முஸ்லீம் சண்டையாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் நடக்கிற தாக்குதல் எல்லாமே மசூதிகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து தொடர்ச்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மசூதிகள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க, எங்களுடைய ஹைட்ரோ பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய 5 ஏர்கிராஃப்ட்டை நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்திட்டோன்றாங்க. எங்கே ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் அந்த நாட்டுடைய அமைச்சர் CNN தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. ஆதாரம் எங்கன்னு கேட்டால் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு பாருங்கிறார். சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் வந்து உண்மையாயிடுமான்னு அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டதுக்கப்புறம் அதுக்கு பதிலே இல்லை அவற்றிருந்து. ஸோ அப்படி இந்தியன் கவர்மெண்ட் திணறடிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை. நேற்று கூட வந்து பலூச்சிஸ்தான் இதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்தியன் கவர்மெண்ட் தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம், எங்களுக்கான விடுதலையும் நாங்கள் சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப தந்திரமாக வேலை பார்த்து ரொம்ப அழகாக நேற்று அந்த தாக்குதல்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து ஹிந்து முஸ்லீம் வாரத்தான் வந்து பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதை இந்தியன் கவர்மெண்ட் நடத்தலை. அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்படுத்த விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் தேவை அப்படின்னு, அதுதான் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற திமுகவினரும் திமுகவை சேர்ந்த அந்த கைகூலிகளும் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மேபி அவங்க பாகிஸ்தானை சேர்ந்த உளவாளிகளாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வருது எனக்கு. இல்லை, என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியா தான் போற ஆரம்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைக்கும் இந்தியா தான் போற ஆரம்பிச்சு. பஹல்காம்ல வந்து 26 பேரை சுட்டு கொண்டு அவன் தானுங்க போறவே ஆரம்பிச்சான். கரெக்ட். அங்க அவன் என்ன கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை தூண்டினா, நீ இந்துவா முஸ்லீமா செக் பண்ணி தான் இங்க அந்த தாக்குதல் நடத்திருக்கான்.
அப்போ ஒரு மதவாத, ஒரு பிளவுவாத ஒரு ஒரு இயக்கமா, ஒரு தாக்குதலா அவன் தான் உருவாக்கியிருக்கான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில கைக்கூலிகள் என்ன பண்றாங்க, இந்தியா தான் போரை உருவாக்கிருச்சு, தாக்குதல் நடத்துது, அப்பாவி மக்கள் வந்து கொல்றாங்க அப்படின்ற டெர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம இத கூட பொறுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி சில பேரு பாகிஸ்தான் வந்து ரொம்ப லோவா இருக்கான். அதனால தான் நீங்க அவன போய் அட்டாக் பண்றீங்க. உங்களுக்கு சரிக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு எதிரிய ஃபிக்ஸ் பண்ணி சைனாவ போய் முடிஞ்சா அடிச்சு பாருங்க. அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சைனா கொடுத்த மிஸ்ஸில தான் நேத்து வந்து பாகிஸ்தான் இந்தியா மேல டார்கெட் பண்ணாங்க. ம். அந்த மிஸ்ஸில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இல்ல ஒர்க் அவுட் ஆனுச்சு. பாகிஸ்தானுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆனுச்சு அது. ஆமாமா. பாகிஸ்தானுக்குள்ளேயே விழுந்துச்சு. அவங்களுடைய ஏர்கிராஃப்ட்டே தாக்கிட்டு நாங்க வந்து இந்தியன் ஏர்கிராஃப்ட்ட தாக்கிட்டோம்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அதெல்லாம் இல்லங்கிறது ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப அழுதுட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ம். நம்ம தெரியாத்தனமா நம்ம டார்கெட் பண்ணிவிட்டோமோ அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ம். மறைமுகமான பேச்சுவார்த்தைக்கு இப்ப பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு குடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸோ அதனால வந்து இது பேச்சுவார்த்தையில முடியும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ம். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எங்கள டச் பண்ணீங்கன்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் நிக்கிறாங்க. இவங்க வாண்டடா போய் எங்கேயுமே டார்கெட் பண்ணல. நாங்க அமைதியா இருக்கோம். எங்கள டச் பண்ணீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகல்றாங்க. அதுதான் வந்து தொடர்ச்சியா ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, வெளியுறவுத்துறை செயலாளர். தொடர்ச்சியா அதான் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள பாகிஸ்தான் டச் பண்ணாங்க அப்படின்னா, நாங்க அதுக்கு பதிலடி கொடுப்போம். அதை ஏன்னு எந்த நாடும் கேட்கக்கூடாது எங்ககிட்ட. பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்பாவி இந்திய சிவிலியர்களை வந்து கொல்றாங்க. அப்பாவி இந்தியர்களை கொலை பண்றாங்க பாகிஸ்தான். நேற்று நடத்தின தாக்குதல் கூட பூஞ்ச் மாவட்டத்திலலாம் வந்து வீடுகள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே மாதிரி குருத்வாரா மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. நீங்கள் வந்து சீக்கியர்களை வந்து தீவிரவாதிகள்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பிரிவு இருக்குது சீக்கியர்களுக்குள்ளேயே. அவங்க பாகிஸ்தான் நிதி கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு குருத்வாரா மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த பிரிவு எங்கே போச்சு இன்னைக்கு? கனடாவில் வந்து அவ்வளோ கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்களே இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் அந்த பிரிவினர். இன்னைக்கு எங்கே போனாங்க? இப்போ பாகிஸ்தானை கேள்வி கேட்கட்டுமே, மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியா, குறிப்பாக இந்தியா வந்து உலக நாடுகள்கிட்ட இவங்களுடைய பலத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக பலமற்ற ஒருத்தனை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த சில தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட சீமானவர்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அவரே என்ன சொல்கிறாரு, நீ எதுக்கு உன் தகுதி இல்லாத ஒரு நபரை போய் தாக்குற? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்க, போராட்டி இருக்காங்க. ஆனா நீ அவங்கள பிரிவினைவாத சக்தியா நீ அவங்கள உருவாக்கி நீ தான் அவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் முன்வைக்கிறாரு. உண்மைதானே? இஸ்லாமியர்கள் இந்தியாவோட விடுதலைக்காக போராடி இருக்காங்க தானே? கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். உங்களுக்கு இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்னா எதுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டு போராடணும். அன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி சொன்னார்ல, எல்லாரும் இந்தியர்களா வந்து ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சார்ல. மகாத்மா காந்தியுடைய பேச்சை கேட்காம எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுப்பினது ஜின்னா தானே. ஜின்னாவுடைய கோரிக்கை நிராகரிக்கணும்னு சொல்லி காந்தி சொன்னப்போ நேரு அதை கேட்கல. பிரித்து கொடுத்துருவோன்னு நேரு பிரித்து கொடுத்தாரு. பிரித்து கொடுத்ததுனால அது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பை என்ன சொல்கிறது ஆதரிக்கிற ஒரு நாடாக இன்னைக்கு மாறி நிற்குது. நல்ல வேளை இந்திரா காந்தி செஞ்ச ஒரு நல்ல விஷயம், மற்ற யுஎஸ் உட்பட பல்வேறு நாட்டினுடைய இராணுவ அமைப்புகளோடு சேர்ந்து பங்களாதேஷை தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு வங்கதேசமும் சேர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் இந்தியா கிட்ட. அதனால வந்து உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் போராடினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு போராடினாங்க, விடுதலை வேணும்னு போராடினவங்க தான். ஆனால் விடுதலை வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு தனியாக விடுதலை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன் அதை கேட்கணும்? ஒற்றுமையாக இந்த நாட்டிலே இருக்க வேண்டியதானே, ஏன் எங்களுக்கு தனியாக விடுதலை கொடுக்குன்னு கேட்கணும்? ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வெள்ளைக்காரனோட அவங்களும் சேர்ந்து தானே போராடி இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இல்லைன்னா இந்த மண் வந்து முழுமையாக அடைஞ்சிருக்காது இல்லை. இப்போ உங்களுக்கு இஸ்லாமிய மதம் அப்படிங்கிறதே வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவலில் வந்த மதம் தான். என்னங்க, ஆனால் சீமான் என்ன சொல்றாரு, பாஜக அரசாங்கம் ஒரு மதத்துக்குள்ளே அரசியல் பண்ணதுனால இங்க எப்படி மனிதம் உருவாக போகுதுன்னு கேட்கிறாரு. ஏன் மதம்ன்ற ஒரு பிரிவினைவாத ஒரு சக்தியை வைத்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தானே அவர் கேட்கறது? இல்லை, உங்களுக்கு இஸ்லாமிய மதம் இந்தியாவுக்குள்ள வந்த விதம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மன்னர்கள் அவங்க உள்ள வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய மதம் வந்துச்சு. மதமாற்றங்கள் நடந்தது. அதுவும் குறிப்பாக இந்துக்கள் தான் முஸ்லிம்ஸாக மாறினாங்க. இந்துக்கள் பெரும்பாலான இந்துக்கள் தான் முஸ்லிம்ஸாக மாறினாங்க. அப்படி தான் கிறிஸ்டியானிட்டியும் உள்ளேயும் வந்துச்சு. கிறிஸ்டியானிட்டி கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அப்படி தான் வந்தது. ஸோ அதனால் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் வந்து இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகள்னு சொல்ல முடியாது. சீமான் பூர்வகுடிகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர். பூர்வகுடிக்காக போராடக்கூடிய தலைவர் ஹிந்துக்களுக்காக போராடணும். அவர் வந்து மதமாற்றம் செய்து கொண்டு இடஒதுக்கீடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்காக போராடக்கூடாது. அவர்
ஸோ இதில் சீமான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரி, ஓகே. சீமான் இன்னொரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாகிஸ்தான்காரன் உள்ள வந்தா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை சுட்டான்னு சொல்லி நீங்க ஒரு போரை உருவாக்குறீங்க. ஆனா பக்கத்துல ஸ்ரீலங்கன் வந்து ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 500, 600 மீனவர்கள் வந்து கொண்டு குவிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கே படாதா? அப்போ தமிழர்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காட்டமான சில கேள்வி அவங்களுக்கு இலங்கை அதாவது இலங்கை அரசு மீனவர்கள் மீது நடக்கிற தாக்குதல், இலங்கை கடற்படை நடத்துகிற தாக்குதல் குறைந்திருக்கு. ஆனால் இலங்கை கடற்கொலைகள் நடத்துகிற தாக்குதல் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதை இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து வந்து தடுக்க வேண்டிய விஷயம். இந்தியன் கவர்மெண்ட் மட்டுமே தடுக்கக்கூடிய விஷயம் என்னங்க. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ள பூந்து இங்க சுடுறாங்க. 26 பேர் சுட்டு நீங்க இவ்வளவு இது பண்ணிருக்கீங்க. ஆனா தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால. கொல்லப்படலைங்க, உங்களுக்கு தாக்குதல் நடக்குது. அதாங்க, அதுக்கு கூட நீங்க யாரும் போய் இன்னும் கேட்கவே மாட்டீங்களே, ஏன்னு கேட்கிறாரு. யார் கேட்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இந்திய அரசாங்கம் இது போய் கேட்கவே இல்லை. ஜெய்சங்கர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காருங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியா இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இலங்கை அரசு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மீனவர்களுடைய விவகாரத்தை கையாளணும் அப்படின்னு சொல்லி மோடியும் இலங்கைக்கு போனப்போ பேசினார். அங்கேயும் அந்த நாட்டுடைய அதிபர்கிட்ட ஒரு இதை பற்றி பேசியிருக்காரு. அந்த அதிபரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு மீனவர்களுக்கான பல்வேறு நலங்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு வந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நாட்களாக சிறையில் இருந்த மீனவர்களை வந்து அபராதமே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருக்காங்க இலங்கை அரசு. ஸோ அதனால் வந்து இலங்கை கவர்மெண்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்துகிற தாக்குதலை வந்து இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து தடுக்க வேண்டியது. இது எப்படி தடுக்கணும்னு ஒரு பிளான் போடணும். அது பிளான் போடுறதுக்குள்ள தான் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சீனா பிரச்சனை. சீனாவோட இலங்கைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இலங்கையும் அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைனா. ஸோ அதனால் வந்து ரெண்டையும் தடுக்க வேண்டிய இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இருக்காங்க. ஒரு 2 பேரும் இணைந்து ஒரு திட்டமிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனி வரும் நாட்கள்ல. சரி, இப்போ இந்தியா எதுக்காக இந்த போர் சூழலை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னா, இங்க ஏற்கனவே அந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை வந்து மடைமாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க வந்து இப்போ போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை திரிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அஸ்வத் ஷரியதி, அவர் வந்து SDPஐ சார்ந்தவர், அவர் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அவர் வைக்கக்கூடிய கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் யாருமே ஊழலே பண்ணல அப்படிம்பாரு. ஆனால் காங்கிரஸை சார்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு முக்கியமான ஆள் அவர் ஊழல் பண்ணியிருந்தாரு. நம்ம அதை எடுத்து போட்டு ட்விட்டரில் கேட்டிருந்தோம். பட் அவர் தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. CAA வந்து ஒரு போராட்டம் உருவானுச்சு, அதை வந்து மத்திய அரசு ஒடுக்குனாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே ஒன்று சேருது வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும் போது இப்போ இது மாதிரி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறது வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, உங்களுக்கு வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தடை போட்டு அந்த தடை நிலுவையிலே இருக்கு. அதனால நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. அதில் பாகிஸ்தான் அரசு தரப்புல இருந்து தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மதராசாக்கள் தான். அங்கதான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க இறந்த இடத்துலலாம் இவங்க வந்து அரசு மரியாதை செலுத்திருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஸோ அப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க, பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளை எதிர்க்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். முஸ்லீம்ஸ்களை எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் இருக்கிற அந்த மதராசாக்களில் வந்து தீவிரவாதிகளை அடைக்கலம் கொடுத்துருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் போகலை, இந்தியன் கவர்மெண்ட் போகலை. நாங்கள் தீவிரவாத அமைப்புகளையும் தீவிரவாதிகளையும் தான் டார்கெட் பண்ணுறோம், இஸ்லாமியர்களை கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இல்லை மறுபடியும் இஸ்லாமியர்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா மதரசாக்களில் எதுக்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கணுங்கிறதுக்கு STPஐ முதல்ல பதில் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் STPஐ எடுத்துக்கிட்டீங்க. STPஐ வந்து கேரளாவில் PFIங்கிற அமைப்போடு சேர்ந்து பல்வேறு கொலைகள் நடத்தியிருக்காங்க. 1-2 கிடையாது, 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அவங்க வந்து அங்கே எப்படி SFIயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் காங்கிரஸ் பார்ட்டியும் அப்படி வந்து போராடுவாங்களோ அது மாதிரி வந்து இவங்க தனியாக தீவிரவாத அமைப்பு மாதிரி செயல்பட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் PFI அமைப்பை இந்தியன் கவர்மெண்ட் தடை பண்ணி வச்சுருக்காங்க. STPஐ வந்து PFIயோட இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. PFIயோட தாய்க்கழகமாக செயல்பட்டு இருக்காங்க STPஐ. ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்களும் PFIயும் சேர்ந்து பல்வேறு கொலைகளுக்கு தொடர்பு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படி முடிவாயிடுச்சுன்னா STPஐயும் தடை செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. முதல்ல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், STPன்றது மக்களுக்கான இயக்கமா இல்லை ஒரு தரப்பு மக்களுக்கான இயக்கமா? ஏன் மக்களுக்கான இயக்கம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு விழுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கிடையாது. அமமுகவோட 2019 அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. 'அமமுகவுக்கு' அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2021 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2022 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2024 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2025 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2027 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2028 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2029 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2030 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2031 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2032 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2034 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2035 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2036 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2037 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2038 அவங்களுடைய ஓட்டை ட்ரான்ஸ்
ஏடிஎம்கேவோட 2024 ஏடிஎம்கேவோட நின்னாங்க, ஓட்டு வரல. 2019 அமமுக நின்னப்போ மத்திய சென்னையில் அவங்க எஸ்டிபியோடைய வேட்பாளர் முஸ்லீம் கேண்டிடேட் அவங்க தான் நின்னாங்க. ஆனாலும் மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டாங்க முஸ்லீம்ஸ். இவருக்கு ஓட்டு போடல, இவங்களுக்கு ஓட்டு போடல, எஸ்டிபிஐக்கு ஓட்டு போடல. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட 2024 நின்னப்போ ஓட்டு விழலை. அப்போ மக்கள் ஏற்றுக்கல எஸ்டிபி. ஏற்றுக்காத ஒரு அமைப்பு மக்கள் இயக்கம்னு சொன்னால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இப்போ என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்துத்துவ இயக்கம், பிஜேபி ஒரு இந்துத்துவ இயக்கம்ன்றாங்க. அப்போ எஸ்டிபிஐ மட்டும் இந்த மக்களுக்கான இயக்கமா? அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம் தான். இங்கே இன்னொரு கருத்தில் இருக்குது பிரதர். உளவியலாவே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபர், அவர் வந்து ஒரு போராளியாக இருப்பார், சமூக ஆர்வலராக இருப்பார், அவர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கேட்பாருன்னு பார்த்தோம்னா எல்லா பிரச்சனையும் கேட்க மாட்டார். அவருடைய சமுதாயம் சார்ந்த நபர்கள் பாதிக்கப்படும் போது கேட்பாரு. இல்லை அவங்க சமுதாய நபர்கள் தப்பே பண்ணாலும் அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. இந்த வடகாட்டில் நடந்து பாருங்க, இந்த மாதிரியான சம்பவத்துக்கும் அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. பட் நம்மளும் அதே பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து பட்டியலின மக்களுக்கு ஆதரவு நின்னாதான் நம்ம வந்து சமூக நீதி போராளியாக பார்க்கப்படுவோம். இஸ்லாமியர்கள் சைடு அதே மாதிரி தான். சிறுபான்மை மக்களுக்கு நம்ம ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து புனிதஸ்தர்கள், இல்லைன்னா நம்ம வந்து அப்புறம் சங்கிகள் அப்படின்ற முத்திரையை குத்துறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பல அயோக்கியத்தனத்துக்கு காரணம், நான் குறிப்பாக சொல்கிறேன், தீவிரவாதத்துக்கு சொல்கிறேன். தீவிரவாதத்துக்கு துணை போன இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கூலி வேலையை பார்த்த இந்துக்கள்னு சொல்லி இந்து மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த யாராவது இதுவரைக்கும் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இல்ல இல்ல. அப்போ ஒரு தீவிரவாதத்தை மதத்தின் அடிப்படையில் செயல்படுத்துறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். நீங்க அவன் பாதிக்கப்படுறான்னு சொல்லி அவனுக்காக நீங்க இங்க உட்காந்துட்டு இந்தியாவை பிரிவினை ஏற்படுத்தணும்னு சொல்லி பிரிவினைவாத சக்தியை நீங்க உருவெடுத்துக்கிட்டு அவன் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பண்றது அயோக்கியத்தான தீவிரவாத ஒரு மதவாத அரசியல் தானே? இல்லை, இப்போ பஹல்காமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹல்காம் தாக்குதல் நடத்தின அந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது எல்லாமே இஸ்லாமியர்கள். ஆமா, கரெக்ட். அப்ப இது வந்து இஸ்லாமியர் தீவிரவாதி நம்ம சொல்லக்கூடாதா? சொல்லலாம், அந்த ஆபீஸை சொல்லலாமே. இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல இந்துக்களை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் நகரல. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து இதுக்கு காரணம்ங்கிற நகராம தீவிரவாத அமைப்புகளை வந்து வேரோடு சாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நகர்றாங்க. அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். தடாரமை அவர்கள் வந்தப்போ கூட நான் என்ன கேட்டேன்னா, சார் இந்திய அரசாங்கம் எந்த இடத்துல இஸ்லாமிய பயங்கரவாதி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க, ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட இல்லை. அதை தான் நம்ம மீண்டும் கேட்குறோம். இந்திய அரசாங்கம் எல்லாரையுமே இங்க இருக்கக்கூடிய இந்திய குடிமகனா தான் பார்க்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் என்ன பார்க்கறான்னா, இந்துக்கு அதாவது இஸ்லாமியரா அல்லாதவர் எல்லாருமே காஃபியர்கள் அப்படின்னு பார்க்கறான். இது நான் சொல்லல, அதுக்கான வீடியோ இருக்கு, ஒரு இஸ்லாமியர் பேசுறாரு, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ காஃபியர்கள் சொல்லி நம்மள அவன் வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிக்கிறான். நீ இஸ்லாம் இந்த உலகம் வந்து அல்லாவால் உருவாக்கப்பட்டது, சரிப்பா உருவாக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லப்ப நாங்க வாழ்ந்துக்கிறோம்னா அப்ப நீ இஸ்லாமியரா இருக்கணும், இல்லைன்னா நீ ஒரு காஃபி. எனக்கு இதுல கூட ஒரு விதமான சந்தேகம் எழுது. நீங்கள் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. திமுகவை உருவாக்கிய அண்ணா வந்து ஒன்றே கடவுள் ஒருவரே தெய்வம் போன ஒரு கொள்கையோட வந்த ஒரு தலைவர். ஒருவரே கடவுள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரும்போது எந்த கடவுளை அவர் வந்து எடுத்துக்கிறாருன்னு பார்க்கணும். இந்து மத கடவுள் எடுத்துக்கிறாரா, இல்லை கிறிஸ்டின்ஸ் கடவுள் எடுத்துக்கிறாரா, முஸ்லீம் கடவுள் எடுத்துக்கிறாரா, எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எல்லா மதத்தையும் மதித்து நீங்கள் நடக்கணும். ஆனால் உங்களுடைய மதத்தை வந்து மதிக்காதவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. எதிரிகள் அவங்கெல்லாம் வந்து எதிர்க்கப்பட வேண்டியவர்கள், அவங்களாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனோன்னா பிராமணர்களை வந்து கைபர் கூலிகள்ங்கிறீங்க நீங்கள். நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ எஸ்டிபிஐ என்ன புனித அமைப்பா? இல்லைங்க, எஸ்டிபிஐ தீவிரவாத அமைப்புங்க. பிஎஃப்ஐயோட சேர்ந்து பல்வேறு தீவிரவாத அதை சொன்னோம்னா இங்க இருக்கிற ஊப்பிகள்லாம் பாரு இவன் இஸ்லாமியர்களை சாக்குறான், சிறுபான்மைன்னு சொல்லவே கூடாது. இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஓவரால் இந்தியாவிலுமே பெரும்பான்மை ஆகிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில் நடக்கக்கூடிய எலெக்ஷனா இருக்கட்டும், மாநிலத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷனா இருக்கட்டும், இவங்க தான் வெற்றி தொழில் தீர்மானிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் எப்படி சிறுபான்மை மக்கள் பாவம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்க பாவம் புண்ணிய பார்க்கறது வேலையே இல்லை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 16% தான் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கு. மிச்சம் 84% வாக்குகள் இந்துக்களுடைய வாக்குகள். இந்துக்களுடைய வாக்குகள் பிளவுபட்டு பிரிஞ்சு நிற்கிறதுனாலதான் சிறுபான்மையுடைய வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இல்லைன்னா அந்த முக்கியத்துவம் கிடைக்காது. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ என்டிஏ ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, அந்த என்டிஏ கூட்டணி 84% வாக்குகளை குறி வச்சு நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. புரியுது. ஏன்னா சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் எப்படினாலும் திமுக தான் போக போகுது.
அவங்க முஸ்லீம்ஸ்க்கு எதுவுமே பண்ணல. டிஎம்கே கவர்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு எதுவுமே நீங்களும் பண்ணல. சிறுபான்மையெல்லாம் சொல்லாதீங்க. இஸ்லாமியர் சொல்லுங்க, கிறிஸ்தவர். ஏன்னா நம்ம சிறுபான்மை சொல்ல இங்க இவங்க என்ன பண்றாங்க, சென்டிமெண்டா எமோஷனலா கொண்டு போய் இவங்களுக்கு அணுகுறானுங்க. தமிழ்நாட்டுல இங்க வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் எப்படி சிறுபான்மையர்கள் சொல்றோமோ, பாகிஸ்தான்ல ஹிந்து சிறுபான்மையர்கள். ஆமா. சோ அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோவால ஆமா கோவால இந்துக்கள் சிறுபான்மை தானவங்க. ஆமா, அது சொன்னா ஒத்துக்க மாட்டானுங்க. இல்ல நீங்க ஓவரால் இந்தியா முழுே இங்க பார் அப்படிலாம் போவாது. அதே மாதிரி 2000 வருஷமா பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. சரிப்பா 2000 வருஷம் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா இருக்கக்கூடிய 50 வருஷம் ஒடுக்கப்பட்டாங்கன்னு கேட்டோம்னா ஆமா. அப்புறம் திராவிடம் வந்து ஜாதியை ஒழிச்சிருச்சுன்ற ஆமா. இங்க பாரியா ஒண்ணுக்கு தலையாட்டு. ஒண்ணு இங்க அம்மாவா இல்ல இங்க அம்மாவா, இதுக்கு உப்பு நாட்டு இல்லாட்டி இதுக்கு இப்படி ஆட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மதம் மாறினதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சலுகைகளை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆமா. அதுல வந்து அதுக்கு ஒரு சாட்சியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேயரே சொல்லலாம். சென்னை மேயரே இடஒதுக்கீடு அடிப்படையில தான் வந்து அவங்க மேயராவே இருக்காங்க. ஆனா அவங்க மதம் மாறின ஒரு நபரா இருக்காங்க. கிரிப்டோ பட் வந்து மதம் மாற்றத்திற்கு அப்புறமும் கூட சலுகைகளை அனுபவிக்கிறாங்கிறப்போ அது கூடாதுன்னு உயர்நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு. உச்சநீதிமன்றம் அதை ஆமோதிக்குது. அப்படி இருக்கிறப்போ அதை அனுபவிச்சுக்கிட்டு மேயர் பதவியில் இருந்துக்கிட்டு சட்டவிரோதமாக பதவியில் இருக்காங்கிறதே நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம். ஆமாம். அதை அந்த திமுக அரசு ரொம்ப ஆதரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு கூட ஏதோ பேரணிலாம் நடத்த போகிறாங்களாமா ஸ்டாலின். எதுக்கா? நம்ம இராணுவ வீரர்களுக்கு வந்து ஆதரவாக பேரணி நடத்த போகிறாங்களாமா. இவங்க தான் வந்து திமுகவினர் தான் 2 நாளாக வந்து போர் நடத்துறது சரியாக வராது, தமிழர்கள் போறனால அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வழியை சந்திச்சிருக்காங்கன்னு ட்வீட் போஸ்ட் நிறைய அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே நாளைக்கு வந்து பேரணி நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவுடைய விடுதலையை ஆதரிக்காத ஒரு நபர்னா பெரியார். வெள்ளைக்காரன் காலில் விழுந்து கிடக்கும்னு நினைச்சது பெரியார். அந்த பெரியாரை தங்களுடைய கொள்கை வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? நீ வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக நீ செயல்படுறேன்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது, சத்தியமா கிடையாது. நீ முழுக்க ஒரு தீவிரவாத சக்திகளை உருவாக்கிட்டு இருக்க இந்த தமிழ்நாட்டில். திமுகவோட ஆட்சியில மட்டும்தான். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு யாரோட ஆட்சி காலத்துல தலைவர் நடந்துச்சு? திமுக ஆட்சி தான். அங்கேதான் நடந்துச்சு. அந்த கலவரம் ஒண்ணு, இது கலவரம் எச்ராஜா கலவரம் ஒண்ணு வந்தது. அவர் கூட சம்மந்தப்பட்டுக்காரெல்லாம் ஒரு கலவரம் கொண்டு வந்தாங்க. அப்ப அதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது? கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது தானே. கருணாநிதி எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு உட்கார்றாரோ அப்பெல்லாம் கலவரத்தை உண்டாக்குவார். பொழுதுபோக்குக்காகலாம் பஸ்ஸை கொளுத்துன வரலாறு இருக்கா இல்லையா தலைவா? பேருந்தை கொளுத்திட்டு என்ன அதுக்கு எது கொடுத்துவாங்கன்னா, எவனோ பத்திரிகையில தவறான செய்தி கொடுத்துறானா கருணாநிதி இறந்து விட்டாருன்னு. உடனே கருணாநிதி இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கடைய மூடு, இது பஸ்ஸை கொளுத்துன்னு ரவுடித்தனம். அழகிரியா ஸ்டாலினான்னு ஒரு கோல் வச்சதுக்காக ஒரு பத்திரிகை நிறுவனத்தை வந்து கொளுத்துறது யாரு? அது அவங்களுடைய பத்திரிகை நிறுவனத்தை அவங்களே கொளுத்திக்கிட்டாங்க. பத்திரிகை நிறுவனத்தை கொளுத்துனா மட்டும் பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து கொளுத்துறானுங்க இவனுங்க. அப்ப இங்கே தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டி அயோக்கியத்தன அரசியல் பண்ணிக்கிட்டு தீவிரவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக தான். இதுல மறுக்கிறதுக்கு மாற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா திமுக தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்ட்டு நீ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோட இங்க இருக்க எல்லா இஸ்லாமியரும் சொல்லல. இங்க முக்கியமான பல்கலைக்கழகம் அதுல ஒருத்தர் சிக்கிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா அவரு ஒரு முக்கியமான தீவிரவாத அமைப்புக்கு கைகுலியை வேலை பார்த்துருக்காரு. ஆட்கள் எடுத்து கொடுக்கதான் அவர் வேலை. மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி கொடுக்கதான் அவர் வேலை. அவர் என்ன ஹிந்துவா? அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லாம வேற என்ன பயங்கரவாதின்னு சொல்ல முடியும்? மதத்தை வைத்தா நீ இங்க தீவிரவாத செயலத்தை ஈடுபடுற, தீவிரவாத செயலில் ஈடுபடுற. அப்ப நீ மத தீவிரவாதி தானே. ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்துறாருங்க. ஒரு 2 வருஷமா யூடியூப் சேனல் நடத்திட்டாரு. இங்க சென்னையில தான் இருந்தாரு. அவரை என்னையை அரெஸ்ட் பண்ணாங்க. தீவிரவாத ஆட்கள் சேர்த்தாரு. ஆமா, அவருடைய அப்பா தாங்க கைது. ஆமா, அந்த யூடியூபரு அவருடைய அண்ணன், அவர் அண்ணன் தான் ப்ரொஃபஸர். அப்புறம் அவங்க அப்பா தொடர்ந்து குடும்பத்தில் 3 பேர் கைதானாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், கைதான 3 பேர் இஸ்லாமியர் தானே. அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதம் தானே சொல்லணும். இங்க பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் எதை வைத்து இங்க அரசியல் பண்றான், எதை வைத்து அவன் தாக்குதல் நடத்துறான்? நாங்க இஸ்லாமியர்கள். அதாவது உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்தாச்சு. எல்லா விதமான சலுகைகளையும் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பாதுகாப்பா தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் எங்களை வந்து ஒடுக்குறாங்க, எங்களை வந்து சுதந்திரமா செயல்பட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியே நீங்க மறுபடியும் தீவிரவாத செயலுக்கு துணை போறீங்கன்னா அதை முஸ்லீம்களுக்கு தீவிரவாதிகள் தொடர்பு இருக்குன்னு சொல்றத தப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அதுல நகரல. அப்படி போக வேணாம் அப்படிங்கிற இடத்துலதான் நகல்றாங்க. அவங்க தீவிரவாத அமைப்புகள் வேற, முஸ்லிம்கள் வேறங்கிற ஒரு கோட்பாட்டோட அவங்க நகல்றாங்க. ஸோ அதனால வந்து
அந்த ஒரு இடத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் வராதுன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு நான் பதிவு பண்றேன்னா, அஸ்வர் ஷரியதி. அவர் வந்து எஸ்டிபிஐனுடைய ஐடி விங் துணை செயலாளர்னு நெனைக்கிறேன். அவருக்கு நான் பதிவு பண்றேன். வாங்க நேரடியா விவாதிப்போம். நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லி, பல்வேறு பொய்களையும், அவதூறுகளையும் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய போருக்கு காரணம் யார் அப்படின்னு பேசுவோம். இந்தியாவுல ஊழல் செய்த இஸ்லாமிய தலைவர்கள் யாருங்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். அத பத்தி பேசுவோம். இங்கே எந்தெந்த இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் இப்போ பாகிஸ்தான் பாதிக்கப்படுது அப்படின்னு கவலைப்படுறாங்கங்கிறதையும் நான் எடுத்து வைக்கிறேன். இங்க இந்தியாவுல இதுவரை நடந்த தீவிரவாத தாக்குதல்ல இதுவரை யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டவங்க என்ன மதம், அவங்க பேர் என்ன, அவங்க அடையாளம் என்ன, பின்னணி என்னங்கிற பூரா விவரத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். விவாதத்துக்கு ரெடினா வாங்க நேரடியா பேசுவோம். அதை விட்டுட்டு சமூக வலைதளங்களை உட்காந்து அவதூறு பரப்புறது, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்துத்துவா கட்சி, பாஜக ஒரு இந்துத்துவா கட்சின்னா அப்ப நீங்க யாரு? அவங்க இந்துக்களுக்கான கட்சினா நீங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு துணைப்படக்கூடிய ஒரு இயக்கம் தானே, ஒரு கட்சி தானே நீங்க. இதை சொன்னோம்னா இவங்க போயிட்டு வந்துடுறாங்க டக்குன்னு. அதனால நேரடியா சவால் விடுறேன், நேரடியா வாங்க விவாதிப்போம். இந்திய ராணுவம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா 100% பாராட்டப்பட வேண்டிய தாக்குதல். ரெண்டாவது அது பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமாமா, உங்களுக்கு 2009 வந்து நடந்த தாக்குதல் தொடர்பா பல்வேறு ஆவணங்கள், ஆதாரங்களை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தும் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆமா, அப்போ நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தும் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா நாங்க எங்களுடைய வழியிலே நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகல்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. ஏங்க இந்துவா முஸ்லிமா எத்தனை உயிரங்க நம்ம வந்து பலி கொடுக்குறது. உங்களுக்கு வந்து பொழுது போகலைன்னா வெள்ளிக்கிழமை நீங்க உங்க நாட்டுக்குள்ள நீங்க வந்து பாம்பு போட்டுக்கலாம், யாரை வேணா வெடிச்சுக்கலாம். அப்ப அடுத்தவன் நாட்டுக்குள்ள இடத்துக்கு பாம்பு போட்டு அடுத்தவன் எதுக்கு கொலை பண்றீங்க? ஏங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே சொல்லுது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடுன்னு, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்த நாடுன்னு. அப்புறம் அது பயங்கரவாத நாடுன்னு சொல்லாம பின்ன வேற என்ன? உடனே அங்க இருக்கவங்களாம் இஸ்லாமிய சொந்தங்கள் தானே. சொந்தங்கள்னா தயவு செஞ்சு உன் சொந்த ஊருக்கே போயிடு ராஜா, உன் சொந்த ஊருக்கே போ, தப்பே கிடையாது. அதை விட்டு இங்கே உட்காந்துட்டு விதனாவாதமா பேசுறதா இருக்கட்டும், அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர், இந்திய நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி தான் பிரதமராக இருக்காரு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் நம்ம நாட்டோட பிரதமர், அவரை விட்டு கொடுக்க முடியாது. இங்க எப்படி ஸ்டாலின் முதலமைச்சரோ அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஸ்டாலினை விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஸ்டாலின் மேல இருக்கக்கூடிய ஸ்டாலின் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆனா குறை சொல்லி விட்டு கொடுத்து பேசுறது அயோக்கியத்தனம். அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய சில இன்டர்நேஷனல் செய்தி ஊடகம் 3 எழுத்துல ஒன்று இருக்கும், இதெல்லாம் வேற ஆதரவு தெரிவிக்குது. பொய்யான தகவல். வீடியோ கேம்ல விளையாடுறதெல்லாம் தூக்கி போட்டு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துச்சுன்னு போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது பகுத்தறிவுன்னு பேசுறீங்களா? அது உண்மையே கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்து பாருங்கடா அது என்னன்னு. இதுக்கு மேல விட்டு நான் ஆக்ரோஷமா பேசுறேன். ஊடகங்கள் நேற்றுக்கு கொடுத்த செய்திகள் கூட ரொம்ப தப்பான செய்திகள் தான். இதுல என்ன பிரச்சனைனா தமிழ் ஊடகங்கள் தான் அதிக அளவுல பொய்யான செய்திகள் பரப்புனாங்க. தேசிய ஊடகங்கள் கூட வந்து உங்களுக்கு செய்திகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. தேசிய ஊடகங்கள் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஊடகங்களும் கொடுக்கல. அந்த தீவிரவாத செயல்கள் தொடர்பாகவும் போர் தொடர்பாகவும் எந்த விதமான செய்திகளும் ஒளிபரப்பல அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பின உடனே இவங்க வந்து செய்திகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சம்மந்தம் இல்லாத செய்திகள், சம்மந்தம் இல்லாத வீடியோக்கள். தந்தி டிவிலாம் ஒருபடி மேலே போய் 4-5 வருஷம் முன்னாடி இருக்கிற வீடியோலாம் தூக்கி போட்டு பாகிஸ்தானை இந்தியா பந்தாடி விட்டது, பாகிஸ்தானை துண்டு துண்டாக வெட்டி விட்டது. காலையில் கார்கே அதில் வராரு, கார்கே அதில் வந்து பாகிஸ்தானை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டது இந்தியா அப்படின்னு காலையில் லைவ். சரி, செஞ்சா என்ன தப்புன்றேன்னா? இல்லை உங்களுக்கு ஃபேக்ட் என்னமோ அதை பேசணும். இல்லை கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், பாகிஸ்தானை துண்டு துண்டா போட்டா என்ன பிரச்சனை? போடணும், நான் போடுறது தப்பு இல்லை. ஆனால் ஃபேக்ட் என்னமோ அதை பேசணும். கரெக்ட். சம்மந்தம் இல்லாத வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்து, அதாவது காசாவில் நடந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, லாகூர் உள்ளக்க போய் நுழைச்சிட்டாங்க, லாகூர் உள்ளக்கெல்லாம் நுழையாங்க, லாகூருடைய பார்டரில் வந்து இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க, லாகூர் உள்ளக்கெல்லாம் நுழைய. லாகூர் நல்லா தான் இருக்குது, அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் நான் காலையில் பார்த்தேன். நான் லாகூர் நல்லபடியாக தான் இருக்குது. கராச்சி போர்ட்டை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. நானே கூட என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் ஷேர் பண்ணேன், கராச்சி போர்ட் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு எனக்கு அங்கேருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்குது. கராச்சி போர்ட் நல்லா தான் இருக்குது, கராச்சி போர்ட்டு தொடர்பான அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணிட்டு கராச்சி போர்ட் தாக்குதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதை ஊடகங்களுக்கு சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஊடகங்கள் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. ஊடகங்கள் எது உண்மை எது பொய்ங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு பண்ணணும். எங்கே நீங்கள் செய்தி ஊடகத்தை பற்றி பேசுகிறீங்க, இங்கே சில யூடியூபர்ஸ் இருக்கான், A2D, அப்புறம் பேர் என்ன மதன் கௌரி, இவனுங்க எல்லாருமே டக்குன்னு ஒரே நாளில் ரொம்ப புனிதமாக பேசுகிறாங்க. டேய்
ஜின்னாக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பேசுறாங்க. ஜின்னா யாரு? நாட பிரிச்சவரு, துண்டாக்குனவரு. அவரு மதம் சார்ந்து இயங்குன ஒரு நபர். மதத்துக்காக அவரு நாட்ட பிரித்த ஒரு நபர். கரெக்ட்டா இல்லையா? நம்ம சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. இவனுங்க உட்கார்ந்துட்டு இன்னமும் பெருசா ஒரு மாரி நான் என்ன சொல்றேன், புகழ்ந்து பேசுறா, வேணான்னு சொல்லல. தயவு செஞ்சு அங்க போயிடுன்றேன். இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்து மதத்தில் வந்து பேர் என்ன, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அது வந்து ஒரு 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 பிற்போக்குத்தனம் இருக்குல்லாம் பேசுவாய்ங்க. பெண்களுக்கு விடுதலை எல்லாம் ஆச்சா பூச்சான்னு பேசுவான். ஆனா நம்ம பெண் தெய்வத்த வணங்குவோம். பெண்களை தெய்வமா வணங்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் மட்டும் தான். இதெல்லாம் தாண்டி, சரிப்பா இங்க பிரச்சனை இருக்குன்ற, இஸ்லாம்ல பிரச்சனை இல்லையா? உன் மதத்துல பிரச்சனை இல்லையா? மசூதிக்குள்ளே பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ பண்ண மாட்டியப்பா, அது அவங்க உரிமை. என்ன சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிட்ட அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ ஈஸி டார்கெட்டா? ஃபர்தா போட்டுட்டு தான் வெளியில போகணும். வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்தா ஹராம்ன்றானுங்க. இல்லைங்க, பர்தா போறது கூட அவங்களுடைய ஆடை சுதந்திரமா கூட வச்சுட்டு போவாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுல என்னங்க ஹராம் வரப்போகுது? நான் என்ன கேட்கிறேன், இங்க இந்து மதத்துக்குள்ள சாதி பாகுபாடு இருக்குன்றல்ல, இஸ்லாம் மதத்துக்குள்ள சாதி பாகுபாடு இல்லையா? இருக்குல்ல. அங்க எத்தனை பிரிவுகள் இருக்கு? நான் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லணும்னா இது ரொம்ப கடுமையா போகும். அதனால தான் நார்மலா சொல்றேன். இஸ்லாம்ல பிரிவினை இருக்கு. 2வது, இந்த ஜமாத்துல இருக்கவங்க அந்த ஜமாத்துக்கு போக முடியாது. அவங்களுக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அங்க தான் பிற்போக்குத்தனம் அதிகமா இருக்கு. பிற்போக்குத்தனத்தை இன்னுமே அதிகமா வச்சிருக்கிறது கூட அவங்க தான். இஸ்லாம் மதம் சார்ந்த பெண்கள் எத்தனை சதவீதம் படிச்சு மேல வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய இது வந்து கம்மி. அதான் ஆரம்ப காலத்தை இப்ப கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. ஆனா லிட்டரலா அவங்க கம்மியா தான் இருக்காங்க. அப்ப பிற்போக்குத்தனத்தை முழுமையா உள்வாங்கிக் கொண்டு, நீ கொஞ்சமா இருக்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு, இங்க பெரும்பான்மையா சில பேர் இருக்கான்னு சொல்லி அவன் மேல கல்லெறிஞ்சுக்கிட்டே இருக்க உட்காந்துக்கிட்டு. போட்டு அடி, அவன் அடி, இவன் அடி, இவன் அடிச்சா அவன் கேட்பான், அவன் அடிச்சா அவன் கேட்பாங்கிறது. ஆனா நீ செய்யக்கூடிய தவறுகளை எவனா கேட்க போனோம்னா உடனே கொந்தளிக்க வேண்டியது. அச்சச்சோ பாருங்க எங்களை அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. உன்னை யாரும் அடிக்கல. இந்தியான்ற நாடு இங்க இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும், இந்துக்களையும், இங்க இருக்கக்கூடிய மற்ற மொழி சார்ந்த இல்ல மற்ற மதம் சார்ந்த நபர்கள் எல்லாரையுமே அவன் இந்தியனா தான் பார்க்கறான். நம்ம தான் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிறோம், எனக்குன்னு ஒரு தேசம் வேணும், எனக்குன்னு ஒரு நாடு வேணும், எனக்குன்னு ஒரு மதம் வேணும்னு சொல்லி நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிறோம். இந்தியான்ற கட்டமைப்பு கரெக்டா தான் இருக்கு. நீங்க தான் கல்லெறிஞ்சிட்டே இருக்கீங்க அதுல உட்காந்துக்கிட்டு. அவன் என்னடா உடைச்சிட்டே இருக்கானேன்னு சொல்லி அவன் சரி பண்ணிட்டு எட்டி பார்த்துட்டு அவன் ஒரு கள்ள தூக்கி போட்டான்னா உடனே கதற வேண்டியது. தயவுசெய்து இந்த மனநிலையை மாத்திக்கோங்க. எஸ்டிபிஐ எல்லாம் ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்த தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு இயக்கம். இதை நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னா அது பல ஆதாரம் இருக்கு. எஸ்டிபிஐ தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து செய்த பல நடவடிக்கைகள் இருக்கு. நான் ஓவரால் இந்தியா முழுவதுமே சொல்றேன். உடனே தமிழ்நாட்டில் தான் பண்ணாங்களாம் ஒத்துக்கிட்டு வராது. எஸ்டிபிஐ தமிழ்நாட்டிலையும் அவங்க பண்ணியிருக்காங்களே. இல்ல நான் என்ன சொல்றேன், ஓவரால் இந்தியாவே கணக்கெடுப்போம். பாஜகவுடைய பொறுப்பாளர் ஒருத்தர், ஆடிட்டர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணாங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாரும் எஸ்டிபிஐ சேர்ந்தவங்க. என்ஐஏ தான் அரெஸ்ட் பண்ணாங்க. கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே எஸ்டிபிஐ சேர்ந்த நிர்வாகிகள். அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு, வன்முறையை தூண்டிக்கிட்டு, பிரிவினைவாதத்தை தூண்டிக்கிட்டு, சொந்த வீட்டுக்கு எப்படி பாதகத்தை விளைவிக்க முடியுமோ அது மாதிரி சொந்த நாட்டுக்கு இங்க பிரிவினைவாதத்தை உருவாக்கிக்கிட்டு நீ தீவிரவாதத்தை தூண்டிக்கிட்டு இருக்க. சம்பந்தமே இல்லாம சமூக வலைதளங்களை தயவு செஞ்சு நீங்க உட்காந்து அவதூறு பரப்பாதீங்க. பரப்புற மாதிரி இருக்கீங்கன்னா வாங்க நேரடி விவாதம் பண்ணுவோம். வாங்க ஜின்னா யாருன்னு பேசுவோம், அவர் என்னென்ன பண்ணாருன்னு பேசுவோம். இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த இயக்கங்கள் தீவிரவாதத்துக்கு ஆதரவா துணை போயிருக்காங்கன்ற செய்திகளோட ஆதாரத்தோட பேசுவோம். நான் அஸ்வத் செரிகேதி போன்ற ஆட்களுக்கெல்லாம் அதான் சொல்றேன். ஒரு நாள் அவர்கிட்ட ஃபோன் போட்டு சார் வாங்க சார், என்ன இல்ல தம்பி நீங்க வந்து வேணாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. ஏன் சார்? இல்ல நீங்க ஏதோ எங்க மதத்துக்கு எதிராக இருக்கீங்க. உங்க மதத்துக்குலாம் எதிராக இல்லைங்க, நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்றேன். இதே பாஜக மீது நான் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கேன். ஏன்னா பாஜக செய்யக்கூடிய பல இடங்கள்ல அட்டூழியம் பண்றாங்கன்னு சொல்லி நான் விமர்சனம் வச்சிருக்கேன், ஹரிசு விமர்சனம் வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படாது. ஆனா நீங்க பண்ற ஒரு தப்பை சுட்டி காமிச்சோம்னா உடனே நம்ம எல்லாம் சங்கி ஆயிடுவோம். எனக்கு புரியல. இல்ல சங்கிங்கிற பேர் கூட என்ன பொறுத்தவரை நல்ல பேருன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. சங்கி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா நாட்டின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால நாட்டின் மீது அக்கறை கொண்ட எல்லாரையும் சங்கின்னு சொல்றதுல தப்பே கிடையாது நான் பார்க்குறேன். சங்கின்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதான் நீங்க சங்கின்னு சொல்லு, நான் உடனே கருணாநிதினு சொல்றேன். அவ்வளவுதான் மேட்ரு. நாங்க சங்கியா இருந்துக்கிறோம், நீ கருணாநிதியா இருந்துருப்போ. சங்கிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா இல்லை கருணாநிதிங்கிறது கேவலமான வார்த்தையான்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். போதும் தெளிவா, இதுக்கு மேலே விட்டால் நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவேன். அப்புறம் உள்ளேருந்து சில மிருகங்கள்லாம் வெளில வந்துடும் டக்குன்னு. சரி பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அஸ்வத் செரிகேதி போன்ற எஸ்டிபி ஆட்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். வாதம் பண்ணணும்னா வாங்க நேரடியாக விவாதம் பண்ணுவோம். அசோக் நகர் தான் இடமலம் ஆஃபீஸ் இருக்குது, நான் இருக்கேன், ஹரிஸ் இருக்காரு, வாங்க நேரடியாக விவாதம் பண்ணி பார்த்துருவோம்.
அவதூறு பரப்பாதீங்க. இது அயோக்கியத்தனமான தீவிரவாத, பயங்கரவாத, மதவாத, பிளவுவாத அரசியல். இதை தாண்டி என்ன சொல்றது எனக்கு தெரியல. தாண்டி வேணா இன்னொன்னு சொல்லலாம். கருணாநிதி அரசியல் முன்னெடுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டேன். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி.